வெல்கம் பேக் டு மை சேனல். எங்களுடைய ஈவினிங் ரொட்டீன் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? இப்போ டைம் வந்து 5:30 ஆக போகுது. இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருக்காங்க. எப்பயுமே ஈவினிங் டைமில் ஒரு ½ அன் ஹவர் தூங்கி எழுந்திரிப்பாங்க சார். ஒரு 5 o'clock இல்லை 4:30 அந்த மாதிரி தூங்கி எழுந்திரிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீப் போகிறதுக்கு 7:30லேருந்து 8 o'clock வரை ஆகும். அது வரை என்னென்னலாம் பண்ணுறாங்க, நான் நைட் டின்னர் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, தம்பி எந்திரிச்ச உடனே கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கீழே போட்டு விளையாட விட்டுருவேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் கீழே போடவே மாட்டேன், இந்த மாதிரி பெட்லேயே தான் போட்டுட்ருந்தேன். அதனால் அவங்க குப்புற விழுகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் தவழ்கிறதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு மைல் ஸ்டோன்ஸ்க்கும் அவங்க லேட் ஆகக்கூடாதுன்னு இந்த மாதிரி கீழே போட்டுருவேன். ஸோ அப்படின்னா தான் அவங்கக்கிட்ட அந்த சைடு அங்கே பொம்மையும் வச்சுருவேன்னா, அவங்க இப்போ தான் கொஞ்சம் தவழ்ந்து ஷோல்டர் தூக்கி போகிறாங்க. அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டு கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க, ஒரு ½ அன் ஹவர் அவ்வளோதான். ஏன்னா வயிறு கீழே அமுங்கி இருக்கிறதுனால உங்களுக்கு வலிக்கும். அதனால் சீக்கிரமே அழுக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்க இப்படி இருக்கிற டைமில் கொஞ்சம் நேரம் நான் ஃப்ரீயாக இருப்பேன். சமைக்கிற வேலை அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பார்த்துப்பேன். நைட் டின்னருக்கு ஒரு 6 o'clock அந்த மாதிரி டைம்லேயே நான் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மயிலே, ஏன்னா 8 o'clock தம்பி வந்து 8 மணிக்கு தூங்கிடுவாங்க. அவங்க கூட நானும் தூங்கிடுவேன். ஸோ வந்து 6 to 8, ஏன்னா ஃபுல்லாக என்னால் இன்னும் இங்கே குக்கிங் பண்ண முடியாது. அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிட்டு சில நேரம் ரொம்ப அழுவாங்க. இப்போ கூட பாருங்க சினிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ மேனேஜ் பண்ணிக்கிட்டே நான் 6 o'clockலேருந்து குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இன்றைக்கி டின்னர் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கீ ரைஸும் எக் கிரேவியும் தான். கீ ரைஸ் நான் இதுவரை பண்ணதே கிடையாது. சரி, என் ஹஸ்பண்ட் செய்ய சொன்னாங்க புதுசாக, அதனால தான் செய்ய போகிறேன். ஓகே, நான் செய்கிறத முடிஞ்சால் காட்டுறேன். மேக்ஸிமம் என்னால் காட்ட முடியாது, ஏன்னா இப்படி தான் ஒரு ½ அன் ஹவர் 5 minutes ஒருக்க ஏறி உட்காந்துப்பாங்க. இதனால் முடிஞ்ச அளவு நான் காட்டுறேன். வந்து கீ ரைஸும் எக் கிரேவியும் தான் செய்ய போகிறேன் நைட்டு டின்னருக்கு. டைம் கரெக்டாக 6:30 ஆக போகுது. 6 o'clock எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஆனால் என் தம்பி அழுதுகிட்டே இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் காம் பண்ணி விளையாட வச்சுட்டு தூங்க மாட்டாங்க. எப்போவும் ஃபஸ்ட்டு கூட தூங்க வச்சு தூங்கிட்டே இருப்பாங்க. நல்லா ஆக்டிவாக வேடிக்கை பார்த்துட்டு விளையாண்டுக்கிட்டே தான் இருக்காங்க. கீ ரைஸ் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். உங்கள் எல்லாத்தையும் நான் ஒரு கொஸ்டின் கேட்கவா? நான் வந்து இனிமேல் டெய்லி கொஞ்சம் லைவ் வரலாம் இருக்கேன். லைவ்னா எப்படின்னா, இது இப்போ ஃபீடிங் மாம்ஸு, இப்போ ப்ரெக்னென்சி டிப்ஸு, நியூ மாம்ஸ் அவங்களாம் இருக்கீங்களா, உங்களுக்குலாம் ஏதாவது டவுட் அப்படி இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து லைவில் கேட்கலாம். அப்படி இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி லைவ் வரணும்னா எத்தனை மணிக்கு வரலாம், எத்தனை மணிக்கு நீங்களாம் கன்வீனியண்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுவும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் செய்கிறேன். இதில் வந்து முட்டையை போட்டு இறக்கையில் வந்து சாப்பாடு கொடுக்க வேலை முடிஞ்சிச்சு. டின்னர் ஓவர். நம்ம போய் தம்பி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நான் வந்து குக் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இன்னும் விசில் மட்டும் வந்தால் போதும். டைம் இப்போ ஒரு 7:30 ஆகுது. 8 o'clock சாப்பிட்டு சாருக்கும் கரெக்டாக 8 o'clock தூக்கம் வந்துடும். அவங்கள தூங்க வச்சுட்டு நானும் தூங்கிடுவேன். நான் சாமி ஏன் இப்போ இப்படி போட்டு வச்சுருக்கேன்னா, நான் சமைக்கும்போது குப்பரை போட்டு போயிருந்தேன். குப்பரை போடும்போது ஆயில் மோஷன் போயிருக்காங்க. மோஷன் போய்ட்டு ட்ரெஸ் ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. அதனால் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு இப்போதைக்கு இப்படி கொத்தி விட்டுட்டேன். ஏன்னா இப்போ ஒரு 7:30 ஆயிடுச்சா, இன்னும் ஒரு 10 minutesல அவங்களுக்கு வந்து சுடுதண்ணி வச்சு லைட்டாக உடம்பெல்லாம் தொடச்சிட்டு ராம்பர்ஸு ட்ரெஸ் ஃபுல்லாக, ஏன்னா இப்போ வந்து ரொம்ப கூலிங் ஆகுது. அதனால் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு ராம்பர்ஸ் போட்டு விட்டுட்டு தூங்க வச்சுருவேன். அடுத்து தூங்க வச்சா ஒரு 3 to 4 times நைட்டு எந்திப்பாங்க. 8 o'clockலேருந்து மார்னிங் கரெக்டாக 6 o'clock ஷார்ப்பாக எழுந்திரிச்சிருவாங்க. அதுக்கு நடுவில் எழுந்திச்சி விளையாடலாம் மாட்டாங்க. பால் குடிக்கிறதுக்கு மட்டும் அவங்க எந்திப்பாங்க. ஃபஸ்ட்லாம் 2 times அப்படி தான் எழுந்திரிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்பவே அவங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுது. ஏன் அவங்களுக்கு ரொம்ப பசிக்குதா, இல்லைனா அந்த வாயில் கையை வாயில் வச்சுக்கிட்டே இருக்காங்களா, அதனால் அவங்களுக்கு வந்து ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுதா என்னன்னு தெரில. ஒரு 3 to 4 times 3 hours once 4 hours once எந்திப்பாங்க. அவங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வச்சுருவேன். மார்னிங் கரெக்டாக ஷார்ப்பாக 6 o'clock எழுந்திரிச்சிருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் வந்து எங்களோட மார்னிங் ரொட்டீன் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க.